السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم رأيت ربي. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபஅ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்கள் சேர்ந்து அமர்ந்தால் எனக்கும் இன்பமாயிருக்கும், உங்களுக்கும் விருப்பமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் எல்லோருக்கும் நாம் தெரிந்த தினங்கள் தான். மேராஜுடைய தினம். ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே ரஜபனுடைய பிறை 27வது இரவுலே எங்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கிய இந்த நாள், தொழுகை கடமையாக்கிய நினைவு நாளாக நாம் இன்றைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள் கிருபை நிறைந்த அந்த அழைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார்கள். அந்த பயணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே சென்ற பயணம் இஸ்ரா என்பதாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. என் அடியான், என் அடிமை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் இரவு நேரத்தில் நான் அவர்களை அழைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வே அழைத்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து பெருமானாரின் உள்ளங்களிலே இருக்கின்ற கவலைகளை களைவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவர்களை அழைத்து அவர்களை நிம்மதிப்படுத்தினான் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் இந்த மெஹராஜ் நடந்தது? பல காரணங்கள் இருந்தாலும் வரலாற்றினுடைய வரிசைகளிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நிறைய சிரமப்பட்டார்கள். மக்கத்து காஃபிர்களின் மூலமாக கல்லால் அடிக்கப்பட்டார்கள், சொல்லால் வதைக்கப்பட்டார்கள், அவர்களை கால்களிலே முள்களை குத்தப்பட்டது, அவர்களை அடித்து ரத்தங்கள் ஓட்டப்பட்டது. இப்படியெல்லாம் அவர்கள் முடியாமல் அவர்கள் மக்காவில் இருந்து அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சொந்த ஊருக்கு போனார்கள். சொந்த ஊரில் தான், மக்காவில் தான் அவர்களை துரத்தினார்கள் என்று நினைத்தால்
தாயிஃப் நகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட துன்பங்களும் இன்பங்களும் அவர்களுக்கு சொல்ல முடியாதவைகள். அவர்களை அடித்தார்கள், அவர்களை எள்ளி நகையாடினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இந்த தாயிஃப் நகரத்திலிருந்து பெருமானார் பட்ட துன்பத்தை, அவர்களின் உள்ளத்திலே ஏற்பட்ட கவலையை அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தை தன்னுடைய 7 வானங்களை தாண்டி சிதறத்துல் முன்தகாவை தாண்டி தன்னுடைய அரசின் பக்கம் அல்லாஹ் வர வைத்தான் என்பதாக வரலாறு. இன்னொரு விஷயத்தையும் வரலாறு சொல்லப்படுகிறது. மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலங்களிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூ தாலிப். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய அபூ தாலிப் அவர்கள் இருந்தார்கள். அவர்களின் மனைவி ஹதீஜா அம்மையார் இருந்தார்கள். இவர்கள் 2 பேர்களும் அரணாக இருந்தார்கள். இவர்கள் இருக்கின்ற நேரத்திலே பெருமானாரை யாரும் தொடவில்லை. ஆனால் 1000 முறைகள் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற அவர்கள் திட்டங்கள் தீட்டினார்கள். எதையும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு அரணாக இருந்த ஹதீஜா அம்மையார் இறந்து போனார்கள். ஹதீஜா அம்மையார் இறந்து போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோய்ந்து விட்டார்கள். ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், சம்சாரம் இறந்தால் சகலமும் போய்விடும் என்பதாக சொல்வார்கள் அல்லவா? அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியை இழந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு எதிரிகளினுடைய தொல்லைகள் அதிகமானது. அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு பின்னால் அபூ தாலிப் அவர்களும் இறந்து போனார்கள். அவர்களை வளர்த்து கொண்டிருந்த தந்தையினுடைய சகோதரர் அவர்கள் அபூ தாலிப் அவர்களும் இறந்து போனது. 2 பேர்களும் இறந்து போனதால் அவர்கள் மக்காவிலே கஷ்டப்பட்டு தான் தாயிஃபுக்கு போனார்கள். தாயிஃபிலே கஷ்டப்பட்டு இந்த 3 நிகழ்வுகள் அவர்களின் மனதை புண்படுத்தியதால் இவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் புறத்திலே அழைத்தார். அல்லாஹ் இப்படி சொல்வதை கூட நாம் இப்படி பார்க்கலாம். உலகத்திலே மனிதர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை. நாயகமே, நீங்கள் வாருங்கள், மேலே வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். நீங்கள் 7 வானங்களை தாண்டி என்னிடத்தில் வாழுங்கள், மலக்குகள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் இங்கே வாருங்கள், உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய துக்கங்களையும் நாம் போக்கி விடுகிறோம் என்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்ட பயணம்தான் விண்வெளி பயணம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இரவுகளிலே நிறைய நிகழ்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அதை மனிதர்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்பதாக வரலாறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹானியுடைய வீட்டிலே படுத்திருந்தார்கள். இரவு நேரத்திலே மலக்குமார்கள் உள்ளே இறங்கினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே இறங்கினார்கள். வானத்திலிருந்து முகத்து வழியாக இறங்கினார்கள். இறங்கி உம்முஹானி அவர்களிடம் வீட்டிலே படுத்திருந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மக்காவிற்கு வந்தார்கள். மக்காவிலே அங்கிருந்து அவர்கள் நாயகத்தினுடைய இருதயத்தை பிளந்து அதிலே இருதயத்தை எடுத்து ஜம்சம் தண்ணீரிலே கழுகப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைபாஸ் ஆபரேஷன் 3 முறை செய்யப்பட்டது. இன்னைக்கு தான் பைபாஸ் ஆபரேஷன் நமக்கு விசித்திரமாக இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அற்புதங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருதயத்தை பிளந்து அவர்கள் மேலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய இருதயம் தாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த சக்திகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி 7 வானங்கள் அவர்கள் தாண்டி வருவதற்காக வேண்டி அந்த பருவங்களை எல்லாம் தாண்டி போக வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டி உடல் சக்தி, உள்ள சக்திகள் வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்களின் உள்ளத்தை ஜம்சம் தண்ணீரிலே கழுகப்பட்டது. ஜம்சம் தண்ணீரிலே கழுகப்பட்டு தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹதீஸின் வரிசைகளிலே சொல்லப்படுகிறது, ஜம்சம் தண்ணீர் சிறந்ததா
ஹவுதுல் கௌதர் தண்ணீர் சிறந்ததா என்று பார்க்கின்ற நேரத்திலே ஜம்சம் தான் சிறந்தது என்பதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஜம்சம் சிறந்ததாக இருந்ததால் தான் நாயகத்தின் உள்ளத்தையே கழுகப்பட்டது என்பதாக வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து புறப்படுகிறார்கள். எப்படி புறப்படுகிறார்கள்? புராக் என்ற வாகனத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். புராக் என்ற ஒளி மிகுந்த வாகனம். அந்த வாகனம் மணிக்கணக்கிலே ஒரு நிமிடத்திற்கு 1000 மைல்களை தாண்டி போகக்கூடிய மிக சக்தி வாய்ந்த புராக் என்ற வாகனம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாகனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஜெருசலத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்தது மட்டுமல்ல, அங்கே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களையும் பைத்துல் முகத்தஸில் ஒன்று சேர்க்கிறான். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்காக வேண்டி. அதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் நாயகத்தை பார்க்கவில்லை, நாயகத்தை ஈமான் கொள்ளவில்லை, அவர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவ்வலுன் நபி ஆகிருன் நபி என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருட்கொடையிலே பெருமானார் அவ்வல் நபி, அவர்கள் தான் முந்திய நபி, அவர்களினுடைய ஒளியில் இருந்துதான் எல்லா நபிமார்களும் உலக வஸ்துக்களும் உலகமே அதிலிருந்து தான் படைக்கப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பயணத்தை மஸ்ஜிதுன் நபவியிலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போவார்கள். போகின்ற நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நபிமார்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். இந்த நபிமார்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பெருமானார் தொழ வைப்பார்கள். பின்னால் நின்று நபிமார்கள் எல்லாம் தொழுகுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்து முசாபஹா செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் ஏற்பாடுகள், இந்த ஏற்பாடுகள் நடக்குமா, இது நடப்பது உண்மைதானா என்றெல்லாம் சிந்திக்கின்ற அந்த ஆற்றல்கள் நமக்கு இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போவார்கள். 7 வானங்களை தாண்டுவார்கள். புராக்கின் வாகனத்திலேயே போவார்கள். அவர்கள் புராக்கு சிதறத்துல் முன்தஹாவு வரை அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலே ஒரு விதமான முஸல்லாவின் மூலமாக அவர்கள் கொண்டு போகப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதறத்துல் முன்தஹா சென்றவுடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து பின் வாங்கி விடுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின் வாங்கியதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து தனியாக அல்லாஹ்வை சந்தித்தார்கள். ரஐத்து ரப்பி என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என் ரப்பை பார்த்தேன் என்று சொன்னார்கள். இப்படி போய்விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரங்கள் போகவில்லை. பெருமானார் எழுந்த படுக்கை சூடாறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாளிட்ட தாப்பால் இன்னும் அது அசைந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் போனார்கள். போகிவிட்டு குறுகிய நேரங்கள், சில வினாடிகள் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அல்லாஹுவை சந்தித்து நரகத்தினுடைய வேதனைகளை பார்த்து சுவனத்தின் இன்பங்களை பார்த்து இதற்கு இடையிலே அவர்கள் போன பயணங்களிலே நிறைய வழியிலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹுவை சந்தித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே 2 விதமான விஷயங்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்கினியவர்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயங்களை மேராஜிலே கொண்டு வந்தார்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி. பெருமானார் 50 நேர தொழுகைகள் என்பதாக கடமையாக்கப்பட்டது. அனுபவத்திலே மிக தேர்ச்சி பெற்றவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்துமார்கள் 50 வக்துக்கு சக்தி பெறமாட்டார்கள். அவர்கள் 5 வக்துகள் 50 வக்துகள் தொழுகுவதற்கு சக்தி பெறமாட்டார்கள் என்று சொன்ன உடனே தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 45 வக்துகளை குறைத்து 5 வக்தாக கொண்டு வந்தார்கள்.
அதற்கு பின்னாலும் போக வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம் ரொம்ப பலகீனமானவர்கள், தொழுகையிலே விடக்கூடியவர்கள், தொழுகையை விடக்கூடியவர்கள் என்பதை தெரிந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய உம்மத்துமார்கள் இதை விடையும் கம்மியாக கேட்டு அல்லாஹ்விடத்தில் வாங்குங்கள் என்று சொன்ன உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் போய் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். நாம வெட்கப்படணும். தொழுகையை விடக்கூடியவர்கள் எத்தனை நிறங்கள் தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறோம், வெட்கப்பட வேண்டும் அல்லவா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகையாக வாங்கிவிட்டு அல்லாஹ்விடத்திலே சம்பாஷணை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே தாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சூரை பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை கொடுப்பான். ஆமனர் ரசூல் பிமா உன்சில என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனமும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா என்ற வசனத்தையும், 2 வசனங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வந்தார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 2 வசனங்களை ஒரு மனிதன் இரவு படுக்குகின்ற நேரத்திலே அவன் ஓதிக்கொண்டால் அவனுக்கு எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட வசனங்கள், முத்தான 2 விஷயங்களை வாங்கி வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் மேலே அல்லாஹுவை சந்தித்த நேரத்திலே இந்த அடியார்களையும் மறக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அல்லாஹுவை சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு காணிக்கையாக சொன்னார்கள். உடலால் செய்யக்கூடிய அமல்களும் பொருளால் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக நான் உனக்கு காணிக்கை செய்கிறேன் என்று சொன்ன உடனே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே பெருமானார் விடவில்லை. நாயகமே, எனக்கு மட்டும் தானா சலாம், எனக்கு மட்டும் தான் நிம்மதியா, என்னுடைய உம்மத்துமார்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்டு விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலா இபாதில்லாஹி சாலிஹின், உங்களிலே சாலிகானவர்களுக்கும் என்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று சலாமையும் வாங்கி வந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் இருந்து. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான இந்த தொழுகையை வாங்கி கொண்டு பெருமானார் வீட்டுக்கு, உம்மு ஹானியினுடைய வீட்டுக்கு வந்து இறங்குகிறார்கள். சில வினாடிகள் நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது, சில வினாடிகளிலே இவ்வளவு காரியங்களை செய்ய முடியுமா? சொர்க்கத்தை பார்க்க முடியுமா? சொர்க்கத்தின் நலன்களை பார்க்க முடியுமா? சொர்க்கத்தின் இன்பங்களை சுவைக்க முடியுமா? நரகத்திலே வேதனைகளை பார்க்க முடியுமா? இடையிலே சென்ற ஒரு வியாபார கூட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு வந்தார்கள், அதையெல்லாம் பார்க்க முடியுமா? போகின்ற வழியிலே ஒரு இடத்திலே ஒரு நல்ல நறுமணம் அடிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க, இது என்ன நறுமணம் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இந்த இடத்தில் தான் மாஷிதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய குழந்தைகள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய அடிமை பெண். மாஷிதா என்று சொல்லப்படக்கூடிய ஃபிரௌனுடைய அடிமை பெண். அந்த ஃபிரௌனுடைய அடிமை பெண்ணின் குழந்தைகளை எண்ணெயால் சுடப்பட்டு அவர்களை ஷஹீதாக்கப்பட்டு இங்கு அடக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் கபர்களில் இருந்து வரக்கூடிய வாசம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வினாடிகளிலே சந்தித்து வந்தார்கள், அனுபவித்து வந்தார்கள் என்று சொன்னால் அது சாத்தியமாகுமா என்று கேட்டால் ஆகும். அது அல்லாஹ் நினைத்தால் ஆகும். அல்லாஹ் நினைத்தால் ஆகும். ஏனென்று சொன்னால் இங்கிருந்து கொண்டே நாம் நேரடியாக ஜப்பானுக்கு பேசுகிறோம். இங்கிருந்து கொண்டே நாம் நேரடியாக ஜப்பானிலே நேரடியாக நாம் வீடியோ காலின் மூலமாக மனிதர்களை பார்க்கிறோம் அல்லவா? உலகம் சுருங்கி விட்டது இப்பொழுது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களிலே அது சாத்தியமாகும், சத்தியமாகும். ஏனென்று சொன்னால் காலத்தை நிறுத்தி வைப்பது அல்லாஹ்வால் முடியும். காலத்தை நிறுத்தி வைக்கக்கூடியவன் அல்லாஹ். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 33 வயது இருக்கும் பொழுதுதான் அவர்களை சிலுவையிலே அறைவதற்காக வேண்டிய ஹவாரியூன்கள், நசராணிகள் அவர்களை துரத்தி வருகின்ற நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், என்னை உயர்த்தி விடு ரப்பே, என்னை பாதுகாத்து விடு என்று. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 33 வயசுல அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திற்கு உயர்த்தி விட்டான்.
அவர்கள் இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபியினுடைய காலத்தில் கடைசி கியாமத்திலே அதே 33 வயதில் இறங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலத்தை சுருக்கக்கூடியவன் அல்லாஹ். அவர்களின் காலங்கள் 33. ஒரு மனிதனுடைய காலத்தை அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து விட்டான் என்று சொன்னால் அது திரும்பவும் அவன் ஆரம்பிப்பது எப்பொழுது ஆரம்பிப்பானோ அப்பொழுது ஆரம்பிப்பான். அது போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருந்து அவர்கள் கிளம்பும் பொழுது அவர்களின் காலத்தை நிப்பாட்டி வைத்து விட்டான் அல்லாஹ். அந்த சூடாக இருந்தது அவர்களுடைய படுக்கை, அவர்களின் நாராங்கி தாழ்பால் அது ஆடிக்கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களையும் சுற்றிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு லினுரியஹு மின் ஆயாத்தினா, என் அத்தாட்சிகளை நான் காட்டுவதற்காக வேண்டி என்னுடைய அடிமையை நான் அழைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஆச்சரியமான விஷயங்கள் அல்லவா? அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ரா பி அப்திஹின்னு சொல்லாம சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ்வினுடைய அழைப்பு இருக்கிறது அல்லவா, அது ஆச்சரியமானது. அவர்களின் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஆச்சரியமாக இந்த மேராஜிலே வைத்திருப்பதினால் ஆச்சரியத்திற்குண்டான விஷயங்கள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமான விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லுவார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டு வந்து முதலிலே சொன்னார்கள், உம்முஹானி யார் என்று சொன்னால் அபூ தாலிபினுடைய மகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகோதரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அம்மாட்ட சொல்றாங்க, நான் வானத்துக்கு போனேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நான் நரகத்தை பார்த்தேன், எல்லா விதங்களையும் அங்கே சொல்லுகின்ற நேரத்திலே உம்முஹானி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சத்தியம்தான், ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொன்னார்கள். உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நாயகமே இதை மக்காவாசிகளிடத்துல சொல்லாதீங்க, நம்ப மாட்டாங்கன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நபி பட்டத்தினுடைய அற்புதம், இதை நான் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். யாரும் நம்ப மாட்டார்கள் நாயகமே என்று சொன்னார்கள். நான் நம்பிவிட்டேன். உம்முஹானி சொன்னார்கள், நீங்கள் சொல்வதை நான் நம்புகிறேன், நீங்கள் நபி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் சொல்வதை நான் நம்பிவிட்டேன், அதனால் மக்காவாசிகள் நம்புவார்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள், மக்காவாசிகளிடத்தில் சொல்லாதீர்கள் என்றார்கள். மறுநாள் காலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை எழுந்தவுடனே சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால், அப்பொழுதெல்லாம் தொழுகை கடமையாகவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போய்விட்டு வந்ததற்கு பின் தான் தொழுகை கடமையானது. அம்மா ஹதீஜா அம்மையார் வாழுகின்ற காலங்களில் தொழுகை கடமை இல்லை, அபூ தாலிப் இருக்கக்கூடிய காலங்களிலே தொழுகை கடமை இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயதிலே மேராஜிற்கு சென்று வந்தார்கள் அல்லவா, அதற்கு பின்னால் தான் தொழுகை கடமாக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொன்ன உடனே எல்லோரும் கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அந்த நேரத்திலே அபூஜஹில் என்ன செய்தான்? இதுவரையிலே பூமியிலே போய் சொல்லிக் கொண்டிருந்தார், இப்பொழுது வானத்துக்கும் போயிட்டு வந்துட்டதா புருடா விட்டு கொண்டிருக்கிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை என்பது அவனுக்கு தெரியும். அபூஜஹிலுக்கு தெரியும் உண்மை என்று. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டு வந்தார்கள் என்பதை இதுவரை பூமிக்கு கீழே பேசிட்டு இருந்தாரு, பூமியில பேசிட்டு இருந்தாரு, இப்ப வானத்துக்கு மேல பேசுறாரு. 7 வானத்தை போய் சேர்ந்து பார்த்துட்டு வந்தாராம். வானத்தை பார்த்ததாக சரித்திரமே இல்லை. விஞ்ஞானிகளை வானத்தை பார்க்கவில்லை. வானம் இருக்கிறதா சந்தேகம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலே முதல் வானத்தை போய் தட்டினார்கள் என்று ஹதீஸிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தை தட்டினார்கள். அப்ப தட்டுறதா இருந்தா வானத்துக்கு கதவு இருக்கு, கதவை திறக்கப்பட்டது. உள்ளே வாருங்கள், யார் என்று கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன முஹம்மது என்று சொன்னார்கள். உள்ளே வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் வானம் இருக்கிறது, வானத்திற்கு கதவும் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜினுடைய நிகழ்வு நமக்கு சாட்சிகளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, 7 வானத்திற்கும் கதவு இருக்கிறது. 7 வானங்களையும் தட்டினார்கள். 7 வானங்களிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை சந்தித்தார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் வருடம் நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டு வந்த விஷயத்தை சொன்ன உடனே மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூஜஹில் என்ன செஞ்சான் தெரியுமா?
மேராஜ் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், சில பேர் மேராஜ்னா என்ன இதெல்லாம் புதுசு புதுசா சொல்றீங்களேன்னு. இது புதுசு இல்ல, பழசு தான். இது கேட்கறதுக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மேராஜுடைய கூட்டம் நடந்துச்சு. அபூஜஹில் என்ன செஞ்சான், மக்காவாசிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டான். முகமது என்னமோ சொல்றாராம், மேராஜை பத்தி என்னமோ மேல போயிட்டு வந்தாராம், வானத்துக்கு போனாராம், நரகத்தை பார்த்தாராம், சொர்க்கத்தை பார்த்தாராம், சிதறத்தில் முன்தகாவை பார்த்தாராம், அரிசை பார்த்தாராம், குருஷை பார்த்தாராம், அல்லாவை சந்தித்தாராம், பேசினாராம் என்றெல்லாம் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்காவாசிகளை எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேலை மிச்சமா போச்சு. ஒவ்வொருத்தியா போய் சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எதிரிகளை கொண்டே அல்லாஹ் பெருமானாருக்கு உதவிகளை செய்தான் என்பது வரலாறுகள். மேராஜினுடைய நிகழ்வுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதங்களை விரிவாக்குவதற்காக வேண்டி அபூஜஹில் என்ன செய்தான், அவன் மறுத்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமான் அதிகமானது. மேராஜினுடைய செய்திகளை கேட்டதற்கு பின்னால் பலகீனமான ஈமான் இருந்தவர்களுக்கு ஈமானை விட்டு வெளியே போய்விட்டார்கள். மேராஜை மறுப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்ததற்கு சமம். மேராஜை மறுத்தால் பெருமானாரை மறுத்தவர்கள், பெருமானாரை மறுத்தால் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள். அதற்கு என்ன முடிவு என்பது நமக்கு தெரியும். அல்லாஹுவையும் ரசூலையும் அல்லாஹ்வுடைய அற்புதங்களையும் மறுக்கக்கூடியவர்களுக்கு என்ன பெயர் சொல்ல முடியும்? காஃபிர்கள் என்றுதானே சொல்ல முடியும். அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரே இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காஃபிர்கள் தானே. ஒரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காஃபிர்கள் தானே. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. மேராஜ் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற நேரத்தில் இதற்கு இடையிலே ஒருவர் என்ன செய்தார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எங்கோ சென்றிருந்தார்கள். அவர்கள் வருவதை பார்த்து விட்டு சொன்னார்களாம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல உங்களுடைய நண்பர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு, வானத்துக்கு மேல போனேன், அங்கெல்லாம் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொன்னாராம். எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவரு தான் சொன்னாங்களா, அவங்க வாயிலே சொன்னாங்களா அப்படின்னு கேட்டவுடனே எல்லாம் நினைச்சாங்களா அவரு மறுப்பாருன்னு நினைச்சாங்களாம். உடனே சொன்னாங்க சத்தியமானது தான் அப்படின்னாங்களாம். என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? நேற்று வரைக்கும் கீழே இருக்கிறத பேசிட்டு இருந்தாரு, பூமியை பத்தி பேசினாரு, இஸ்லாத்தை பத்தி பேசினாரு, ஈமானை பத்தி பேசினாரு, வானத்தை பத்தி பேசுறாரு, நரகத்தை பத்தி பேசுறாரு. இவைகள் எல்லாம் மனிதனுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்டதல்லவா, அவனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்லுகிறாரு. எப்படி யோசிக்காமல் நீங்கள் அதை சிந்திக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மை. அதனால தான் அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அவர் கேட்டாங்களா எப்படி இதை நீங்க ஜீர்ணிக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, தினந்தோறும் எங்களுக்கு வானத்தில் இருந்து வகி வருகிறது என்று சொல்லுகிறார்கள், தினந்தோறும் அதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் நேரடியாக போய்விட்டு வந்தார்கள் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் இல்லை என்று சொன்னார்களாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். நம்பியவர்கள் ஈமானிலே பிரகாசம் அடைந்தார்கள், நம்பாதவர்கள் ஈமானை விட்டு வெளியே போனார்கள். கண்ணியமானவர்களே, சொற்பமான கூட்டம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேராஜை ஏற்றுக்கொண்டார்கள். உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலிலே ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இப்படியே தொடர்ச்சியாக யாரெல்லாம் ஈமான் கொண்டிருந்தார்களோ அனைத்து சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறுகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இந்த விஷயத்தை சொன்ன உடனே எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்றம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கிருந்து பயணம் போனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சாத்தியமா என்று நாம் பார்க்கின்ற நேரத்திலே சாத்தியமான விஷயம்தான். எப்படி என்று சொன்னால், மணிக்கு பல கோடி மைல்கள் தாண்டி செல்லக்கூடிய புராக் வாகனம், அது மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது, அது 100ஆல் உண்டான வாகனம். அழைப்பு கொடுத்தவன் ரப்பு, அவன் அல்லாஹு நூறு, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர்து என்று சொல்லுகிறான். வானத்திற்கும் பூமிக்கும் நான் 100ஆக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒளியிலே உண்டானவன் அல்லாஹ் ஒளியான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அழைப்பு கொடுக்குகிறான். அந்த ஒளியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சில இடங்களிலே சொல்லுகிறான், நாயகம் நூர் என்பதாக சொல்லுகிறான். நாயகமும் ஒளியானவர்கள், புராக் வாகனமும் ஒளியானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளியானவர்கள்.
சந்திக்க போன அல்லாஹும் ஒளியானவன். ஒளியான பயணம் என்பதாக சொல்லப்படுகிறது. சஃபருல் அன்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒளி மிகுந்த பயணம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒளி மிகுந்த பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒளி மிகுந்த பயணத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிகழ்த்தி காட்டினான் என்பதாக வரலாறுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சொல்லிட்டு வந்த உடனே இந்த மக்கள்ல சில பேர் கேள்வி கேட்டாங்களாம். எல்லாருமே நம்ம கேள்வி கேட்போமா, எப்படி இதெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்கறோமா இல்லையா? அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்களாம், பைத்துல் முகத்தஸை பார்த்தீங்களா அப்படின்ட்டாங்களாம். ஏன்னா பைத்துல் முகத்தஸ் என்பது எவ்வளவு தூரம் என்பதை நாம் பார்க்குகின்ற நேரத்திலே பல மைல்கள், பல்லாயிரம் மைல்கள் தாண்டி போகக்கூடியவைகள், அவ்வளவு தூரங்கள் போகக்கூடிய, இங்கிருந்து மக்காவுக்கு போறோம்னாலே 4500 கிலோமீட்டர் என்பதாக சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி போக வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தாங்களா, நீங்க போனீங்களா, பைத்துல் முகத்தஸை பார்த்தீர்களா என்றெல்லாம் அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகி வந்தார்கள். அவர்கள் அங்கே பைத்துல் முகத்தஸிலே ஒரு கல்லிலே துளை போட்டு அதிலே தான் புராக் என்ற வாகனத்தை கட்டி போட்ட அடையாளம் கூட இன்று கூட இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா விதத்தையும் பெருமானார் சமாளித்து அவர்கள் பைத்துல் முகத்தஸை இரவு நேரத்தில் தான் பார்த்தார்கள். எத்தனை தூண் இருக்கிறது என்று பார்க்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை கதவுகள் இருக்கிறது என்பதை பார்க்கவில்லை. எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவில்லை. அவர்கள் கேட்ட உடனே அல்லாஹ் பைத்துல் முகத்தஸையே முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய அற்புதங்களிலே இந்த மேராஜினுடைய நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டுமல்ல, நரகத்தில் நிறைய விஷயங்களை பார்த்தாங்களாம். அதுதான் நமக்கு இங்க நோக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பார்க்கின்ற நேரத்திலே அதிலே நிறைய பேர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவர்களுடைய தண்டனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருந்தார்களாம். ஒரு பக்கம் நாற்றமான கறி, ஒரு பக்கம் வாசனை மிகுந்த கறி. ஒரு மனிதன் வாசனை மிகுந்த கரியை விட்டு நாற்றமுள்ள மாமிசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அதுவும் முகத்தை சுளித்து கொண்டு வெறுப்போடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்வை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், மன் ஹாவுலாய், இவர்கள் யார், இப்படி சாப்பிடுகிறார்களே, நல்ல கறி இருக்கிறது, அவர்கள் சாப்பிடக்கூடியது அசுத்தமான கறி, நாற்றமடிக்கின்ற கறி, கெட்டுப்போன கரியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டார்கள். மன் ஹாவுலாய், இவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே நல்ல மனைவி வீட்டிலே இருக்க வேறொரு பெண்ணை விபச்சாரத்தின் மூலமாக தொடர்பு கொண்ட விபச்சாரி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு கூட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அவர்களின் தலையை கல்லால் அடித்து நொறுக்கப்படுகிறது. அவர்களின் தலையை கல்லால் அடிக்கப்படுகிறது. அந்த தலை பெரிதாக ஆகிறது. கல்லால் அடிச்ச உடனே அந்த தலை பெரிதான உடனே விடவில்லை, மீண்டும் அந்த கல்லாலிலே அடித்து அந்த தலையை திரும்பவும் நொறுக்குகிறார்கள். திரும்பவும் தலை உருவாகிறது. இப்படியே அடித்து கொண்டு நொறுக்குகிறார்கள். அது பெரியதாகிறது, உடைகிறது, பெரியதாகிறது, உடைகிறது. இப்படியே அவர்கள் அடிப்பதுமாக உடைப்பதுமாக அந்த தலை உருபெறுகிறது, உருவில்லாமல் போகிறது. இதை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம், மன் ஹாவுலாய், இவர்கள் யார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கப்படுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம், இவர்கள்தான் இவர்களை கல்லால் அடிப்பது மலக்குமார்கள் அடிக்கிறார்கள். ஏன் அடிக்கிறார்கள் தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகைக்காக வேண்டி தன் தலையை சஜிதாவில் வைக்காதவர்கள், கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு நாள் கூட அவர்களுடைய தலையை கொண்டு போய் சஜிதாவிலே வைக்க முடியாமல், பூமியிலே வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள் அல்லவா, அவர்களின் துன்பம் தான் இங்கே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை நிரந்தரமாக விட்டவர்களின் நிலைமை இதுதான் என்பதாக மேராஜினுடைய நிகழ்வுகள் நமக்கு ஒரு ஆதாரமாக காட்டப்படுகிறது. நம்மில் எத்துணை பேர்கள் தொழுகையை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். 5 நேர தொழுகையை சாதாரணமாக விட்டுகிறோம். ரமலான் மாத தொழுகையை அசாதாரணமாக விட்டு விடுகிறோம்.
ஒவ்வொன்றையும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த மேராஜுடைய நிகழ்வுகள் நமக்கு பாடங்களாக சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இன்னொரு நிகழ்வை பார்த்தார்கள். ஒரு சின்ன துவாரம், ஒரு ஓட்டை, ஒரு சின்ன துவாரத்திலே மிகப்பெரிய ஒரு மாடை கொண்டு வந்து நுழைக்கப்படுகிறது. அந்த மாட்டை நுழைத்து உள்ளே தள்ளப்படுகிறது. தள்ளிவிட்டு அது போகி விடுகிறது. அது திரும்பிய வழி வர முடியவில்லை. இப்படி ஒரு நிகழ்வை பார்க்கிறார்கள். இப்படி பார்த்துவிட்டு உள்ளே போன அந்த மாடு வெளியே வர முடியாமல் தவிக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு என்ன என்று கேட்டார்கள். இப்படித்தான் சிலர்கள் வார்த்தையை விட்டு விடுவார்கள். வாழும் காலங்களிலே சிலர்கள் பெற்றோரை வேதனையாக திட்டி விடுவார்கள், பிள்ளைகளை வேதனையாக திட்டி விடுவார்கள், உடப்பிறந்தவர்களை வேதனையாக திட்டுவார்கள், நம் இடத்திலே வேலை செய்தவர்களை வேதனையாக திட்டுவார்கள். இப்படி அவர்களை வார்த்தைகளின் வசைபாடுதலின் மூலமாக அவர்களுடைய மனங்களை புண்படுத்தி இருப்பார்கள் அல்லவா? அவர்களுடைய நிலைமை இப்படித்தான். நாளை மறுமையிலே ஒரு துவாரத்திற்குள் நுழைய முடியாது, நுழைய வைப்பார்கள், திரும்பியும் அவர்களை வெளியே இழுக்கப்படும். இதுதான் அவர்களுடைய நிலைமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபாத்திமா, நிறைய பெண்களை நான் நரகத்தில் பார்த்தேன் என்று சொன்னார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களையே நிறைய பேர்களை நான் நரகத்திலே பார்த்தேன் என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் தக்சுர்னல் லஅன என்று சொன்னார்கள். எதை எடுத்தாலும் சாபம் விடுவார்கள். வீட்டில் லைட்டர் எளியறனா சரியம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் பெண்களுடைய பழக்கமே இதை நல்லா பாருங்க, வீட்டில் கவனிச்சு பாருங்க. பெண்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பொருளையும் உடனே திட்டுவார்கள். கரண்டியை காணான்னா, இங்க சனியம் முடிச்ச கரண்டி எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு கேட்பாங்க. தட்டை காணான்னா அப்படித்தான் சொல்லுவாங்க, இந்த முதவி எங்க போச்சுன்னு கேட்பாங்க. தொடப்பம் காணாப்பா கூட அந்த தொடப்பத்தையும் திட்டுவார்கள். தக்சுர்னல் லஅன, எப்பொழுதுமே அவர்கள் திட்டிக் கொண்டே இருப்பார்கள், லானத்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்கள் நரகத்திலே அதிகம் இருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பெண்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைகளை நான் பார்த்தேன் என்பதாக சொன்ன பெருமானார் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், நான் நரகத்திலே பெண்களை பார்த்துவிட்டு நான் உங்களிடத்திலே சொல்வதற்கு காரணம், நீங்கள் திருந்தி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் மகளை பார்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் மீண்டும், ரைத்து ரப்பி, நான் என் ரப்பை நான் பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். நேரடியாக நான், பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை நான் நேரடியாக பேசினேன் என்பதாக சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வாங்கி கொண்டு வந்த அந்த தொழுகை வானத்திலே கடமையாக்கப்பட்ட தொழுகை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்வான ஒரு கடமை தொழுகைதான். எல்லா கடமைகளை விடவும் உயர்வான கடமை. எந்த காலங்களிலேயும் அந்த கடமையை விடுவதற்கு அனுமதி இல்லை. பைத்தியம் பிடித்தால் தொழுகை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அசுத்தமானால், பெண்கள் அசுத்தமாகிவிட்டால் அவர்கள் அசுத்தமானதற்கு பின்னால் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அசுத்தமான நேரங்களிலே தொழ வேண்டாம் என்று அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மற்றவர்களுக்கு இந்த தொழுகை எப்பொழுதுமே விடுவதற்கு அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே வாங்கி வந்த அந்த தொழுகை, நான் மட்டும் அந்த இன்பத்தை சுகிக்க முடியாது, என் உம்மத்துமார்களும் அதை சுகிக்க வேண்டும். நான் நேரடியாக சென்று மேராஜிலே நேராக அல்லாஹ்விடத்திலே அவனுடைய சன்னிதானத்திலே வாங்கி வந்த அந்த தொழுகையை என் உம்மத்திற்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் தொழுதால் அஸ்ஸலாத்து மேராஜில் மூமினீன், அவர்கள் எத்துணை முறை தொழுகிறார்களோ அத்துணை முறை அவர்கள் அல்லாஹுவை சந்தித்த நன்மைகள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு லேசாக தெரிகிறது. இன்னஹா லகபீரத்துன் அலல் ஹாஷியின் என்பதாக சொல்லி, இல்லா அலல் ஹாஷியின் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னஹா லகபீரத்துன், இந்த தொழுகை என்பது அல்லாஹுவை பயப்படாதவர்களுக்கு பெரிதாக தெரியும். இறைவனுடைய பயம் உள்ளவர்கள், உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு மிக லேசாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே,
தொழுகை என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவிலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியாமத் என்பதாக சொல்லப்படுகிறது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகை இருக்கிறது அல்லவா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக லேசாக தன்னிடத்தில் பேசுவதற்குண்டான வாய்ப்பு என்று சொல்லுகிறார். அடியான் என்னிடத்தில் பேசுவது தொழுகையில் தான். அடியான் கேட்கின்ற ஒவ்வொரு துஆக்களுக்கும் நான் தொழுகையிலே பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அற்புதத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதை நிகழ்த்தி காட்டியதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு அற்புதம் வந்தால் அதற்கு குதிரத் என்று சொல்லுவார்கள். நபிமார்களின் புறத்தில் வந்திருக்கக்கூடிய அற்புதங்களுக்கு மோஜிசாக்கள் என்று சொல்வார்கள். வலிமார்களின் மூலமாக வந்ததற்கு அது கராமாத்துக்கள் என்பதாக சொல்லுவார்கள். இந்த மோஜிசாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த மோஜிசாத், பெருமானாரினுடைய அந்த வாழ்க்கையிலே பெருமானுக்கு கொடுத்த அந்த தொழுகை என்பது நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக வாங்கி வந்த அடையாளம் என்று சொன்னார்கள். மேராஜ் என்பது தொழுகையின் அடையாளம். மேராஜ் என்று சொன்னாலே அதுதான் தொழுகையின் அடையாளம் என்று சொன்னார்கள். மேராஜ் என்பது அல்லாஹுவினுடைய அன்பளிப்பு, அதுதான் தொழுகை. மேராஜிலே கிடைக்கப்பட்டதுதான் தொழுகை என்ற அன்பளிப்பு கிடைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். மேராஜிலே அல்லாஹ் கொடுத்தது ஒரு ஆதாரத்தை கொடுத்தான், அது தொழுகை ஒரு ஆதாரம் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை கடமைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழுகின்ற காலங்கள் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. ரூஹு பிரிந்தால் தான் நம்முடைய தொழுகை கடமை இல்லை. ரூஹு பிரியும் வரை ஒரு மூமினுடைய அடையாளம் ஆதாரம் தொழுகை தான். மன் தரக்க சலாத்தன் முத்தஅம்மிதத்தன் ஃபகத் கஃபர என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும் பாவங்களை பற்றி 70 பாவங்களை பெருமானார் எழுதுவார்கள். 70 பாவங்கள். ஒரு மனிதன் பெரும் பாவங்கள் செய்தால் தௌபா செய்யாமல் அதை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனை மன்னிக்கப்படாது என்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே முதல் ஹதீஸ், பெரும் பாவத்திலே முதல் பெரும் பாவம் மன் தரக்க சலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விட்டால் அவன் காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகத் புரியத் மினத் திம்மா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் பொருத்தத்தில் இருந்து அவன் தூரமாகி விடுகிறான். தொழுகை இல்லாதவர்கள் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலிருந்து விலகி விடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளு மா யுஹாசபு என்று சொன்னார்கள் யௌமுல் கியாமா. முதலிலே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் முதல் கேள்வி கேட்கப்படுவது தொழுகையை பற்றித்தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொல்லுகின்ற நேரத்திலே நிறைய சொல்லுவான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், இந்த உலகத்திலே மூமினானவர்கள் தொழாமல் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் சக்கர் என்ற நரகத்தில் இருப்பார்கள். யாரோடு இருப்பார்கள்? ஃபிரௌனோடு இருப்பார்கள், ஹாமானோடு இருப்பார்கள், அபூஜஹிலோடு இருப்பார்கள், உத்பாவோடு இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இது போன்று ஃபிரௌன், ஹாமான், ஷத்தாதோடு இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை விட்டவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், மா சலகக்கும் ஃபீ சக்கர், மா சலகக்கும் ஃபீ சக்கர், நீ சக்கர் என்ற நரகத்திற்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று நரகவாசியை பார்த்து கேட்பாங்களாம். மா சலகக்கும் ஃபீ சக்கர், நீ அங்கே நல்லா தானே வாழ்ந்திருந்தாய், வசதியாக இருந்தாய், செல்வ சீமானாக இருந்தாயே, மா சலகக்கும் ஃபீ சக்கர். அங்கே கேட்கப்படுகின்ற நேரத்திலே, நரகவாசி இடத்திலே கேட்கப்படுகின்ற நேரத்திலே அவர் சொல்லுவான், லம்னக்கும் மினல் முஸல்லீன். முதல்ல சொல்லுவான், நான் தொழாமல் இருந்தேன், நான் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தேன். முதல் காரணமே தொழுகையை விட்டால் சக்கர் என்ற நரகம் அவனுக்கு இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. சக்கர் என்ற நரகத்தை பார்த்து மற்ற நரகங்கள் எல்லாம் பாதுகாப்பு தேடுமாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேராஜ் ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நடந்த நிகழ்வு. ஒரு மனிதனுடைய ஈமான் எல்லாம் ஆன்மீகத்தையும்
ஈமானையும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யுமினூன பில் கைப். மூமின்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள். மூமின்களுக்கு அடையாளமே மறைவான விஷயத்தை நம்புவதுதான். மறைவான விஷயத்தை நம்புவதுதான். சொர்க்கத்தை பார்த்திருக்கிறோமா? இல்லை, சொர்க்கம் இருக்கிறது என்று நம்புகிறோம். நரகத்தை பார்த்திருக்கிறோமா? இல்லை, நரகம் இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அரிசை பார்த்திருக்கிறோமா? அரிசை நம்புகிறோம். குருஷை பார்த்திருக்கிறோமா? அல்லாவை பார்த்திருக்கிறோமா? ரசூலை பார்த்திருக்கிறோமா? நம்புகிறோம் அல்லவா? ஒரு மூமினுக்கு அடையாளங்களிலே மிகப்பெரிய அடையாளம் மறைவான விஷயங்களை அவன் நம்பக்கூடியதுதான் என்பதாக சொல்லப்படுகிறது. அல் ஜன்னத்து ஹக்குன், சொர்க்கம் உண்மையானது. அன்னாரு ஹக்குன் வல் மீசானு ஹக்குன் வல் ஹஷரு ஹக்குன் வல் ரசூலு ஹக்குன் என்பதாக சொல்லப்படுகின்ற நேரத்திலே எல்லா விஷயங்களையும் உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பயணம் தான் விண்வெளி மேராஜ் பயணம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்று வந்தது ஒரு மனிதனுடைய இபாதத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படுத்துவதற்காக வேண்டித்தான். அது ஒரு இபாதத்தான பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜிற்கு சென்று வந்ததால் மூமின்களுக்கு ஆன்மீகத்திலே பலம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஈமானிலே பலம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, உறுதியான நிகழ்வுகள் ஏற்படுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மேராஜை கொடுத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே நாம் தொழுகை வானத்தில் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகைக்கும் வானத்திற்கும் நிறைய நெருக்கம் வைத்திருக்கிறான். தொழுகைக்கும் வானத்திற்கும் நெருக்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சூரிய கிரகணம் வந்தால் 2 ரக்காத்து தொழுகுங்கள். சந்திர கிரகணங்கள் வந்தால் 2 ரக்காத்து தொழுகுங்கள். மழை வரவில்லை என்று சொன்னால் 2 ரக்காத்து தொழுகுங்கள். தொழுகையோடு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தோடு தொழுகை தொடர்புள்ளதாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக முக்கியமானது. வானத்தோடு தொடர்பு கொண்டக்கூடிய தொழுகை எந்த நேரங்களிலும் விட்டுவிடக் கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொழுகைக்காக வேண்டிய ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா மலக்கை 3 முறை அனுப்புகிறான் உலகத்திற்கு. தொழுகையை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வல் பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 5 நேர தொழுகை தொழுது காட்டுறாங்க. அதற்கு பின்னால் ஆகிரில் வக்கத்து, கடைசி நேரம், தொழுகையினுடைய முடியக்கூடிய நேரம். அவ்வல் வக்த் என்று சொன்னால் சுபுகு தொழுகை 5 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னா 5 மணிக்கு வந்து தொழுது காமிச்சாங்க. 6:35க்கு முடியுதுன்னு சொன்னா 6:15 மணிக்கு வந்து தொழுது காட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 2 முறையும் தொழுது காட்டிவிட்டு சொன்னார்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3ஆவதாக வந்து, இதற்கு இடையில் தான் உங்களுடைய தொழுகை இருக்கிறது என்று சொன்னார்கள். அதனால தான் நாம என்ன செய்யறோம், தொழுகை நேரம் ஆரம்பிச்ச உடனே வைக்கிறது இல்ல, கொஞ்சம் தள்ளி 2க்கும் இடையில வைக்கிறோம். சுபஹ் தொழுகை பாருங்க, எத்தனை மணிக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, எத்தனை மணிக்கு காமத்து சொல்லப்படுகிறது, சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகிறது என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை நேரங்கள் காலங்கள் அனைத்துமே, நேரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்ட நேரங்கள் அனைத்துமே வானத்தில் இருந்து வந்ததுதான், வானத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியதுதான். சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் தொழுகுங்கள், சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழுகுங்கள், மறைந்த பின்னால் தொழுகுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்றுதான் சூரியன் மறைவதற்கு முன்னால் சஹரை முடித்துக் கொள்ளுங்கள், சூரியன் மறைந்ததற்கு பின்னால் நீங்கள் நோன்பு திறந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அல்லவா. இபாதத்திற்கும் வானத்திற்கும் தொடர்புகள் இருக்கிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஜுனைதுல் பக்தாதின்னு ஒரு இறைநேசர் இருந்தாங்க. ஜுனைதுல் பக்தாதி, அவங்க கண்ணெல்லாம் வீங்கி போச்சு, கண்வலி வந்துருச்சு. வைத்தியர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்களாம், நீங்க கொஞ்ச நாளைக்கு ஒளி செய்யக்கூடாது, நீங்க கொஞ்ச நாளைக்கு சஜிதா செய்யக்கூடாதுன்றாங்களாம். அவர் சொன்னார, என் உயிர் போயிட்டா கூட சஜிதாவோட போயிட்டோம், நான் விட மாட்டேன். ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இப்படி சொன்ன உடனே அந்த வைத்தியர் சொன்னாராம், இவர் உயிர் பிழைக்க மாட்டார், இறந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மௌத்துக்கு டைம் சொல்லிட்டு போயிட்டார் அவர், அந்த வைத்தியர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹதீஸை புரட்டி பார்த்தார்கள்.
ஹதீஸில் இருக்கிறதா வைத்தியம் இருக்கிறதா? கண்ணன் நோய்க்கு வைத்தியம் இருக்கிறதா என்று புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே அஸ்ஸலாத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குர்ரத்து ஐனி ஃபி ஸலா என்று சொன்னார்கள். தொழுகையிலே என் கண் குளிர்ச்சி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுக ஆரம்பித்தார்கள். தொழுக வேண்டாம் என்று சொன்ன வைத்தியனுக்கு நேர்முரணாக அவர்கள் கண் வலிக்கு தொழுகையை தொடர்ந்து தொழுதார்கள். சில காலத்திற்கு பின்னால் அந்த வைத்தியர் ஜுனைதுல் பக்தாதியை வந்து சந்தித்தாங்க. கண்ணு நல்லா போச்சு, எப்படி இது நல்லாச்சுன்னு கேட்டாங்களா? சொன்னார்கள், ஹதீஸிலே நான் பார்த்தேன், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லிக் கொடுத்த வைத்தியம் அதிலே இருந்தது. தொழுகுங்கள், உங்கள் கண்கள் குளிர்ச்சியாகும் என்று சொன்னார்கள். என் கண் நோயா சுத்தமாகுவதற்கு நான் தொழுகையை கடைபிடித்தேன் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், தொழுகை நமக்கு வைத்தியமாக மருத்துவமாக இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு நாம் எக்ஸசைஸ் செய்யறோம், எல்லா எக்ஸசைஸும் தொழுகையிலே இருக்கு. மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தங்கள் எங்கே செல்லுகிறது என்று சொன்னால் சஜிதாவில் போனால் செல்லுகிறது. இன்னைக்கு நம்ம நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னா, சஜிதா செய்யாத நேரத்தில் வந்து தான் தொழுகைக்கே உட்காரோம். நம்ம சேர்ல உட்கார்ந்து தொழுகிறோம். யாரும் கோச்சிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் எல்லா நோய்களுக்கும் மருந்து என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோகாவுக்கு போங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, வாக்கிங் போங்க. டாக்டர் சொன்னா உடனே கேட்டுறோம். அவருக்கு டாக்டர் யாரும் இருந்தா கோச்சிக்காதீங்க. டாக்டர் சொன்னா உடனே கேட்டுக்கிறோம். அவருடைய வைத்தியத்தை சொல்லுகிறார். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா யோகாவும் இதிலே இருக்கிறது, தொழுகையிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஸ்னுல் வஜ், உங்க முகம் அழகாக வேண்டுமா? தொழுகுங்கள், முகம் அழகாகும். தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுது பாருங்கள், முகம் பிரகாசமாகும். உள்ளம் உங்களுக்கு நிம்மதி அடைய வேண்டுமா? உங்கள் உள்ளம் நிம்மதி அடைய வேண்டுமென்னா தொழுகை பிடியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வைத்தியத்திற்கும் மருந்தை வைத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலே தொடர்ந்து பேசுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடலுக்கு சுகம் தொழுகை, உள்ளத்திற்கு சுகம் தொழுகை, மன நிம்மதிக்கு தொழுகை, உங்களுடைய முகம் வெளிச்சமாக வேண்டுமா? தொழுகை. கண்கள் குளிர்ச்சியாக வேண்டுமா? தொழுகை. எல்லா துறைகளிலேயும் உங்களுக்கு தொழுகை தான் முன்னால் இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தின் அனுமதி இல்லை. பிறந்த ஒரு மூமின் தொழுகை கடமையானதிலிருந்து அவன் மரணமாகும் வரையிலே தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அசுத்தமான பெண்கள், மாதவிடாய் பெண்களுக்கு மட்டும் அந்த காலங்களில் தொழுகை விடுமுறை அளிக்கப்படுகிறது. மற்ற யாருக்கும் இல்லை. பைத்தியம் பிடிப்பவனுக்கு மட்டும் தொழுகை இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட நாள் தான் இந்த மேராஜுடைய நாள். இதை நினைத்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு சொற்பமான ஒரு கூட்டத்தை நாம் கூட்டி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூட்டம் சின்னதாக இருப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல, பெரிய விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட்டம் சின்னதாகத்தான் இருந்தது. 313 பேர்கள் தான் இருந்தார்கள். 1000 பேர்களை வெற்றி கொண்டார்கள் அல்லவா? கண்ணியமானவர்களே, இதிலே யாராவது ஒருவர்கள் திருந்தினாலே அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையை விசாலமாக்கி வைப்பான், அவர்களின் உள்ளங்களை பிரகாசமாக்கி வைப்பான். அவர்களின் தொழுகையின் மூலமாக அவர்களுக்கு எல்லா விதமான கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் கொடுத்து விடுவான் என்பதற்காக வேண்டி அந்த கவலையோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை, இந்த நாளிலே கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை காலம் முழுக்க நாம் தொழுவோம் என்ற இன்றைய தினத்திலே உறுதி எடுத்தவர்களாக, என் உயிர் பிரியும் வரை நான் தொழுதுதான் என்னுடைய உயிர் பிரியும், என்னுடைய கடைசி நேரம் கூட தொழுகை கலா இல்லாமல் பிரிய வேண்டும், என்னுடைய ரூஹ் பிரிய வேண்டும் என்ற இன்றைய நியத்தோடு நாம் வாழ வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காலம் முழுக்க அல்லாஹுவின் தொழுகையை விடாமலே கலா இல்லாமலே தொழக்கூடியவர்களாக, தொழுகையோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த தொழுகையை விடாமல் விடாப்பிடியாக தொழக்கூடியவர்களாக, தொடர்ச்சியாக வாழ்க்கையை அவர்கள் தொழுகையோடு ஒன்றி போகக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வருவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.